வணக்கம் உலகத்தமிழ் மக்களே. தீபாவளினாலே முதலிடத்தை பிடிக்கிறது நம்ம பாரம்பரிய பலகாரம் அதிரசம் தான். எப்படி கரெக்டான பாகுப்பதம் எடுத்து அதிரசம் எப்படி சுடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் 2 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணி 2-3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊறின பச்சரிசியை தண்ணியை வடிகட்டிட்டு நிழலில் 1/2 மணி நேரம் உலர்த்தி எடுத்து மிஷினில் கொடுத்து மாவு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த 2 கிலோ அரிசி மாவுக்கு 1 கிலோ வெல்லத்தை தூளாக்கி வெல்லம் நனையிற அளவு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அடுப்பில் வச்சு நல்லா கரைய விடுங்க. இங்கே குறைஞ்ச அளவில் செய்ய போறீங்கன்னா 1 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ வெல்லம் போட்டுக்கோங்க. 1/2 கிலோ அரிசி எடுத்தீங்கன்னா 1/4 கிலோ வெல்லம் போட்டுக்கோங்க. நல்லா பாகு கொதிக்குது. நல்லா வெல்லம் கரைஞ்ச பிறகு வேற ஒரு பாத்திரத்தில் கல் தூசி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம். கட்டிகள்லாம் இல்லை பாருங்க, நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வடிகட்டிடலாம். நீங்கள் குறைஞ்ச அளவில் அரிசி எடுத்தீங்கன்னா மிக்சியில் கூட மாவு அரைச்சி எடுத்துக்கலாம். வடிகட்டியாச்சு. இந்த வெள்ளைப்பாகை அடுப்பில் வச்சு பாகு வர வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விடலாம். பாகு நல்லா கொதிச்சு வருது பாருங்க. இப்போ பாகுப்பதம் வந்துருச்சான்னு நம்ம செக் பண்ணுவோம். ஒரு தட்டில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து கொஞ்சம் வெள்ளைப்பாகை இதில் ஊற்றி சேர்த்து பாருங்க. வெள்ளைப்பாகு நல்லா சேர்ந்து உருண்டையாக வரணும். இது வரல பாருங்க, இன்னும் பாகுப்பதம் வரல. பதம் வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் கொதிக்க விடணும். இப்போ பதம் வந்துருச்சான்னு பார்க்கலாம். திரும்பவும் ஒரு தட்டில் தண்ணி கொஞ்சமாக எடுத்து பாகை விட்டு பார்க்கலாம். இது மாதிரி சேர்த்து பாருங்க. நல்லா சேர்ந்து உருண்டையா வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி உருண்டையா வரணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அரைச்சி வச்சிருக்க ஈரமான அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கிளறி கொடுங்க. வெல்லம் பாகு வெல்லமா இருந்ததுன்னா இந்த மாவு இந்த அளவுக்கு சரியா இருக்கும். இதுதான் சரியான பதம். இந்த மாதிரி பதத்துல இருக்கணும். இதுக்கு மேல மீதமான மாவு இருந்தாலும் போடாதீங்க. அதிரசம் கரெக்டா வர்றதுக்கு இந்த மாதிரி மாவை தட்டி பாருங்க. தலை தலைன்னு இருக்கணும். இந்த அதிரச மாவை ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு நைட் அப்படியே விட்டுருங்க. மறுநாள் திறந்து பார்க்கலாம். பாருங்க எவ்வளவு கெட்டி ஆயிடுச்சுன்னு. இப்போ கொஞ்சம் மாவை ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். மாவு எவ்வளவு இறுகி போயிருக்கு பாருங்க. இப்போ இதை தூள் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு பிசைஞ்சிக்கலாம். தூள் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமா தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்து கட்டிகள்லாம் இல்லாம நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க. மொத்தத்தில் ஒரு 4-5 ஸ்பூன் தண்ணி தான் நம்ம இதோட சேர்த்து பிசைஞ்சிருப்போம். நிறைய தண்ணி ஊற்றினா நீத்து போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. இதுதான் கரெக்டான பதம். இப்போ வேறொரு தட்டில் ஆயில் பேப்பரை கட் பண்ணி போட்டு அதில் தான் நம்ம அதிரசத்தை தட்ட போகிறோம். கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு ஒரு சின்ன எலும்பிச்சங்காய் அளவு மாவு எடுத்து உருண்டையாக உருட்டி ஆயில் பேப்பர் மேலே வச்சு வட்டமாக தட்டிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக தட்டிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ அதிரசத்தை அதில் போட்டு சுட்டு எடுத்துடலாம். இங்கே பாருங்க எவ்வளோ உப்பெல்லாம் நல்லா வருதுன்னு. இப்போ திருப்பி விடுங்க. 2 பக்கமும் இது மாதிரி செவந்த பிறகு இது மாதிரி ஒரு கரண்டியில் வச்சு இன்னொரு கரண்டியை மேலே வச்சு நல்லா அழுத்தி எண்ணெயை எடுத்துருங்க. சூப்பராக அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ள மாவையும் இதே மாதிரி தட்டி ஒன்னொன்னா போட்டு எடுத்துருங்க. கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றுனீங்கன்னா 2-3 கூட போடலாம். ஆனால் ஒரு அதிரசம் போட்டு மேலே வந்த பிறகு இன்னொரு அதிரசம் போடுங்க. இல்லைன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும். எனக்கு அதிரசம் செஞ்சாலே
பிரிஞ்சு போகுது, சரியாக வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மெத்தடில் பாகு எடுத்து அதிரசம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும். இந்த பாரம்பரியமான அதிரசத்தை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.